பாப்பு பாப்பு நீ வாரியா தோட்டத்துக்கு? பாப்பு வந்தாச்சு, எங்க பாப்பு வந்தாச்சு. இங்க பாருங்க, மழையில முருங்கை மரம் அப்படியே பாருங்க பெரிய களை உடஞ்சி கிடக்கு. இது வந்து மிராக்கிள் ஃப்ரூட் பெர்ரி. இந்த ஃப்ரூட்டை வந்து சாப்பிட்டுட்டு எது சாப்பிட்டாலும் இனிப்பாக தான் இருக்கும். அப்படி ஒரு ஃப்ரூட் தான் இது. இதுக்கு பேர் தான் மிராக்கிள் ஃப்ரூட். இங்கே ஒரு ஆளை பாருங்கள் எப்படி மழையில் சுகமாக நனைஞ்சிட்ருக்கு அப்படின்ட்டு. புளிச்சிக்காயும் பறிச்சாச்சு. இனி மாமரம் கொய்யா எல்லாம் இருக்குது, அதெல்லாம் பறிக்கணும். மழையை பாருங்கள் பெஞ்சிட்டே தான் இருக்குது. ஒரு மாம்பழம் பாருங்கள் கீழே கிடந்துச்சு, நல்லா பழுத்து மரத்துலேருந்து விழுந்துருக்கு. கொய்யா மரத்தில் ஏகத்துக்கும் காய்கள் இருக்குது. கொய்யா பழம் எப்படி பழுத்துருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் ஸ்டார் ஃப்ரூட், ஆனால் பழுக்கலை, காய் தான் வச்சுருக்கேன், நல்லா பறிக்கலை நான் இப்போது. சக்கை மரத்தில் வந்து நிறைய சக்கை பழுத்து கீழே விழுந்து கிடக்கு, அதெல்லாம் எடுக்க முடியாது. சக்கை பழமும் வந்து ஒரு பழமே வந்து 3-4 நாளைக்கு மேலே வீட்டில் சஃபிஷியண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி பச்சை மிளகு இது நான் க்ரோ பேக்ஸில் வச்சது. மழை ஆனதுனால நான் ரொம்ப நாளாக அறுவடை பண்ணலை, நிறைய இதில் காய்கள் போட்டிருக்கு. இது வந்து சீத்தாப்பழம் பழுத்து இருக்கு மரத்தில். இதெல்லாம் தான் இன்றைக்குள்ள அறுவடை. ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய லாங் வீடியோஸ் போட்டிருக்கேன், அதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங்.